வணக்கம் வியூவர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பாவ் பாஜி அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்னோட காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் வரும். சென்னை டி நகரில் ஒரு கேரளா ஜுவல்லர்ஸ் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு சாட் ஷாப் இருக்குது. அந்த சாட் ஷாப்பில் பாவ் பாஜி சாப்பிட்றதுக்கு நாங்கள் புருஷவக்கத்துலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பஸ் ஏறி இங்கே டி நகரில் இறங்கி இங்கே சாப்பிட்டு போவோம். அந்த ஷாப்பில் கிடைச்ச மாதிரி ஒரு டேஸ்ட் இங்கே நான் துபாய்க்கு பல வருஷம் ஆச்சு. ஆனால் இங்கே எந்த ஷாப்லையுமே அதாவது சாட் ஷாப்ஸில் எங்கேயுமே அந்த சேம் டேஸ்ட் எனக்கு கிடைக்கவே இல்லை. அது ஒரு வேளை என்னோடய ஃபஸ்ட்டு பாவ் பாஜின்றதுனால அந்த மாதிரி தோணுதா என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜி வீட்டிலே எப்படி செய்யலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ரெசிபி பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரெசிபிக்கு போகலாமா? ஒரு கப்பு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர், ஒரு பாதி கேரட் அதை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு பச்சை பட்டாணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வேக விடணும். காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ இந்த மாதிரி ஒரு வைடான பேன் எடுத்துக்கோங்க. பாவ் பாஜி செய்கிறதுக்கு இது நல்லா வசதியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச காயை இதில் சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு பாதி குடமிளகா அது சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பழுத்த தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இந்த வெந்துட்டு இருக்கும்போது நம்மளோட கரண்டி, நம்ம எந்த கரண்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த கரண்டியால் இந்த காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. எவ்வளோ முடியுமோ மசிச்சு விட்டுருங்க. இப்போ காய் நல்லா ஒரு அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா, கொஞ்சமாக உப்பு. இந்த பாவ் பாஜி மசாலா தூள் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து யூஸ் பண்ணி இந்த காயை நல்லா மசிச்சு விடணும். இது ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். கைக்கு நல்லா சூப்பராக எக்ஸசைஸும் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த காய் அது இருக்கிறதே தெரியாத மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். காய் நல்லா சூப்பராக மசிஞ்சிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க, இல்லை பேன்லேயே இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் கரைஞ்சதும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் மாற தொடங்கினதும் அதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் கசூரி மெத்தி, கொஞ்சமாக உப்பு. கசூரி மெத்தின்றது காஞ்ச வெந்தய இலை, அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட மசாலா தூள் நல்லா இந்த வெண்ணெயில் வதங்கினதும் இந்த நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காயோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எலுமிச்சை பழத்தோட சாறு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு கொதி தண்ணி ஊற்றிடும். திரும்பவும் அதே ஸ்டெப்பை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இது ஒரு 3 தடவையாவது செய்யணும். ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜினா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். இப்போ வெண்ணெய் பேனோட சைடில் பிரிஞ்சு வர தொடங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக பாவை ரெடி பண்ணிக்கலாம். பாவ் நம்ம ப்ரெட்டு தான். அந்த ப்ரெட்டை நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வெண்ணெயை தடவிக்கலாம். அதே மாதிரி பேன்லேயும் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. தடவினதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா இந்த வெண்ணெயிலே கொஞ்சம் பாவ் பாஜி மசாலாவை தூவி விட்டு அதில் இந்த ப்ரெட்டை நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். எனக்கு இது போதும். இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு.
நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம மசாலாவில் வந்து கொஞ்சம் கூட வெண்ணெயை சேர்த்து கூடவே கொஞ்சம் நறுக்குன வெங்காயம், ஒரு துண்டு எலுமிச்சைப்பழம் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம சூப்பரான ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ் பாஜியை வந்து சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.